உடனே சாமி கேக்குறாங்களாம், இப்படி பெண்களா எல்லாரும் சேர்ந்து வந்துட்டீங்களே, எப்படி வந்தீங்க? எல்லாரும் சேர்ந்து எப்படி வந்தீங்க? பெண்கள் சுதந்திரம் சொல்றாங்க, பெண்கள் சமாஜம் ஒன்ன ஏற்படுத்தி உங்க சுதந்திரத்தை தேடி கணவரை விட்டுட்டு இந்த பிச்சைக்காரனை தேடி எல்லாம் ஓடி வந்துட்டீங்களா அப்படின்ட்டு சொல்லி சொல்லி அத்தனை முறை சிரிக்கிறாங்களா. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சாமியுடைய அல சிரிப்பை கேட்டாலே எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்களாம். எல்லாரும் கொண்டு வந்த சாப்பாடை சாமி ஆசையா சாப்பிட்டுட்டு அவ்வளவு பேருக்கும் பிரசாதமும் கொடுத்தாங்களாம். திரு முருகேஷி அவர் ஒரு கடிதம் எழுதி சாமிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அவ்வளவு ஆசையா அந்த கடிதத்தை படிச்சுட்டு திரும்பி எல்லாரும் கிளம்புற வரைக்கும் அந்த கடிதத்தை கையிலேயே வச்சிருந்தாராம். அவர் டிரைவர் மூலமா பாசிங் ஷோன்னு ஒரு சிகரெட் கேஸும் அனுப்பியிருந்தாராம். அதை பத்திரமா வாங்கி பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்களாம் சாமிஜி. அப்புறம் சாமி கேக்குறாங்க, எப்படி இப்படி பெண்களா கிளம்புனீங்க அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்டாங்க. எல்லாரும் சுத்தி வட்டமா உட்கார வச்சுட்டு அம்மாவை பக்கத்திலே உட்கார வச்சுட்டு அம்மாவை இழந்திருக்கே விடலையாம். பிரேமாக்காவும் ரஜினி சித்தியும் தான் சேர்ந்து அவ்வளவு கைங்கரியும் பண்ணாங்களாம். எல்லா சேவையும் அவர்கள் தான் பண்ணாங்களாம். கூட வந்திருக்க அத்தனை பெண்கள் அம்மா சொல்றாங்க, பேச்சி மஞ்சு சௌந்தரவலி ராஜக்கா விஜயக்கா குடும்பத்தினர் எல்லாத்தையும் பக்கத்துல உட்கார வச்சு சாமி மாதிரி குடும்ப கதை யாருமே கேட்க முடியாது, யாரும் விசாரிக்க முடியாது, டீட்டெயில்டா கேட்பார். அவ்வளவு பொறுமை, நம்மளுக்கே அழுத்துறோம். ஆனா அவ்வளவு பொறுமையா பக்கத்துல உட்கார வச்சு ஒவ்வொருத்தரையா கேட்டு வாட்ஸ் த ப்ராப்ளம், என்ன செய்யலாம், என்ன செய்யற ஒவ்வொருத்தரையா கேட்டு அவங்கவுங்களுக்கு ஆலோசனை வழங்கி அப்படி ஆசீர்வாதம் எல்லாம் சரியா போயிடுமா, நத்திங் டு வரி, எல்லாருக்கும் அப்படி ஒரு கருணைய எல்லாம் சொல்லி அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்ப லட்சுமின்னு ஒரு பொண்ணு, அம்மா வீட்டுல இருந்த பொண்ணு, அம்மாக்கு பாட்டிக்கும் ஒரு உதவியா இருந்த வேலைக்கார பொண்ணை கூட்டு போயிருக்காங்க. அவ சொன்னாலாம், நான் உமாமா வீட்டுலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சாமி சொல்றாங்களாம், எல்லா வீடும் உமா வீடுதான், உமா வீட்டுலதான் எல்லாம் இருக்கிறாங்க, இந்த பிச்சைக்காரனும் உமா வீட்டுலதான் இருக்கிறேன்ட்டு அப்படி சிரிச்சாங்களாம். எல்லாரையும் அம்மா கூட்டு வந்துட்டாங்கன்னு சாமிக்கு அப்படி சந்தோஷமா. விஜயா அக்கான்னு அவங்க ராமாயணம், துளசி ராமாயணம் பாராயணம் முடிச்சுட்டு தான் கிளம்புனாங்களாம். அவங்கள பக்கத்துல உட்காத்தி வச்சு ராமாயணத்துல இருந்து துளசி ராமாயணம் சாமிஜிக்கு ரொம்ப பிடிக்குமே. அதுல ஒரு ஸ்லோகம், கௌசல்யா சீத்தையை ஆசீர்வதிக்கிற ஸ்லோகமாம். என்னன்னா, கங்கையும் யமுனையும் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் நீயும் சுமங்கலியா சந்தோஷமா இருப்பேன்னு ஆசீர்வாதம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி சொன்னோன்னே நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். கொஞ்ச நேரம் பிரேக் விட பெண்கள் எல்லாரும் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்களா. சாமி ஆண்களோட உட்கார்ந்து இருந்தாங்களா. முருகேசன் அவருடைய டிரைவர் அழகா சாமிக்கு வீசிட்டே இருந்தாராம். ஒவ்வொருத்தரா சாமியை நமஸ்காரம் பண்ணாங்களாம். கொஞ்சம் முகம்லாம் கிளம்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்தோடனே சாமி எங்க ஐயம்மா அப்பாவுடைய அம்மா வந்தோடனே, உமா அம்மா வந்திருக்கா அப்படின்ட்டு கேக்குறாங்க. சுரேந்திரா எப்படி இருக்கா ஆமா அப்படின்ட்டு ஒரு சொன்னடி கேட்க மாட்டாரு. அம்மாட்ட சொல்றாங்க, கிழக்கே போனா மேற்கே போவாரு, தெற்கே போனா வடக்கே போவாரேம்மா அப்படின்னு சொல்லி ஒரே சிரிப்பாங்க சாமிஜி. சொல்லிட்டு சொல்றாங்க, சுரேந்திராவை அட்ஜஸ்ட் பண்ணணும்மா, குடும்பத்துல ஹார்மனி தான் முக்கியம், சண்டை சச்சரவு எல்லாம் போட்டக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க ஐயமாட்ட பாட்டிட்டு சொல்றாங்களாம், கவலைப்படாதம்மா, குழந்தைகள் சந்தோஷமா இருப்பாங்க, குருநாதர் கருணையால ஒரு பிரச்சனையும் அப்பா அருள் செய்வாருன்னு அப்படி பிளஸ் பண்ணாங்க. நம்ம எழுதியிருக்காங்க. Ram